Hello guys, again welcome back to my channel. Last week நம்ம வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல நண்பர் ஒருத்தர் வந்து இது ஃபேக் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. பட் இருந்தாலும் அந்த எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில் இருக்கக்கூடிய லோனை பொறுத்தவரையிலும் என்னுடைய ஓன் ப்ரொஃபைலுக்கு கிடைச்சதா, அதாவது என்னுடைய ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு 788 சிவில் ஸ்கோரும் 570+ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கோரும் இருக்கக்கூடிய அண்ட் ரொம்ப முக்கியமாக கிரெடிட் ஹிஸ்டரியில் 48+ லேட் பேமெண்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபைலுக்கு கிடைச்ச லோனை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஒரு லோன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. நீங்க வந்து சொல்றீங்க இந்த மாதிரி நானும் வேலை இல்லாம வீட்டில் தான் இருக்கேன், நீ அப்ளை பண்ணி பாருன்னு. இப்போ நீங்க வந்து நண்பர்கிட்ட சொல்லும்போது நண்பர் வந்து அந்த லோனுக்கு அப்ளை பண்றாரு. பட் அந்த நண்பருக்கு லோன் கிடைக்கல. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றது போய் அப்படின்னு சொன்னா உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இதை தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே நிறைய வீடியோவில் சொல்றோம். இந்த லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும். ஸோ அதனால எல்லோருக்குமே லோன் வந்து அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. அதே சமயத்தில் எனக்கு எப்படி லோன் கிடைச்சது அப்படின்னா, என்னுடைய லேட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 48+ இருந்தாலுமே அது எல்லாமே ஒரே லோன் தான் இருக்கும். அதாவது நான் எடுத்த எஜுகேஷனல் லோன் அப்படிங்கறத இதுவரையிலும் நான் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணல. சோ அந்த ஒரு ரீசனால அந்த ஒரு லோன்ல இருக்கக்கூடிய லேட் பேமெண்ட் தான் அந்த 48+ அப்படிங்கிறதுமே. பட் இப்போ நீங்க வந்து நிறைய ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன்ல சின்ன சின்ன லோன் அப்படிங்கிறது எடுத்துட்டீங்க, வாங்கின எந்த இடத்துலயுமே லோனை ரீபேமெண்ட் அப்படிங்கிறது சரியா பண்ணல. இப்போ நீங்க புதுசா போய் ஒரு ஆன்லைன் லோன் அப்ளிகேஷன்ல லோன் ட்ரை பண்றீங்க அப்படின்னா எவன் கொடுப்பான்? நீங்களே அந்த இடத்துல இருந்தாலுமே லோன் அப்படிங்கிறது கொடுக்க மாட்டீங்க. சோ நீங்க லேட் பேமெண்ட்டே பண்ணியிருந்தாலும் அந்த லேட் பேமெண்ட்டை எந்த விதத்துல பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைலை பொறுத்து மாறுபடும். இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஓகே गाइस, இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போற அனைத்து அப்ளிகேஷனுமே RBI ல ரெஜிஸ்டர் பண்ண டைரக்டான லோன் அப்ளிகேஷனாவோ இல்லனா RBI ல ரெஜிஸ்டர் பண்ண NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ண லோன் அப்ளிகேஷனாவோ தான் இருப்பாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இவங்க ரொம்ப வருஷமா இந்த Play Storeலயும் அவைலபிளாவே இருக்காங்க. சேம் டைம் இந்த 5 அப்ளிகேஷன்லயுமே அப்ளை பண்ணும்போது நிறைய நண்பர்கள் கிட்ட இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்கறதுல தென் கிரெடிட் ப்ரொஃபைல் கொஞ்சம் முன்னப்பன இருந்தாலுமே ஒரு சிலருக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அதுக்காக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லோருக்கும் அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் உங்களுடைய ப்ரொஃபைல் ஓரளவுக்கு பெஸ்டா இருந்தது அப்படின்னா அவங்க லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 5 அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுது அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த 5 அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸை ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல நாம இந்த 5 அப்ளிகேஷன்லயும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. சோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் மட்டும் தான். ஓகே गाइस, பட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோன் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். மற்றபடி நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷன், அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க லோனுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் சோர்சஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா லோனுக்கு ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே गाइस, இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் யுவா அண்ட் ரேபிட் ருபி அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு ஒரு பிலோ 5000 லோன் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு அப்ளிகேஷனுக்குமே யுவராஜ் ஃபைனான்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த ரெண்டு அப்ளிகேஷனுமே லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு அப்ளிகேஷன்லயுமே ஸ்டார்டிங் 500 இருந்து அதிகபட்சமா 20,000 வரைக்கும், ஸ்டார்டிங் 2 மந்த்ஸ்ல இருந்து அதிகபட்சமா 12 மந்த்ஸ் வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர்லயும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க 12% இருந்து அதிகபட்சமாவே 36% per annum தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. சேம் டைம் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஜஸ்ட் 99 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதாவும் போட்டிருக்காங்க. மற்றபடி மேக்ஸிமம் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 97% வரைக்கும் கால்குலேட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். போத் salaried person and self employed person ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். பட் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரியில நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ளை பண்றதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது. இதை தவிர்த்து இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது மோஸ்டா யார்கிட்டையும் கேட்கறதில்ல. பட் இவங்க சொன்ன மாதிரி கிரெடிட் ஹிஸ்டரியில லேட் பேமெண்ட் இல்லாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் உங்களுடைய வீட்டோட ஒட்டுமொத்த இன்கம் அப்படிங்கிறது மந்த்லி 25,000 மேல இருக்கணும். இதை பத்தின A to Z கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே गाइस, இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்க மணிவியூ அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன்ல ஒரு 20,000 அந்த ரேஞ்சில் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எதிர்பார்க்க முடியும். பட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது கிரெடிட் ஸ்கோர் வந்து ஒரு 650 அப்படி இல்லைனா ஒரு 680க்கு மேலே இருந்தாலே போதுமானது. பட் இருந்தாலும் கிரெடிட் ஹிஸ்டரியில் எந்த ஒரு லேட் பேமெண்ட் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது. மற்றபடி அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் போத் salaried person அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். இவங்க 15க்கும் மேற்பட்ட RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் ஸ்டார்டிங் 5,000 இருந்து அதிகபட்சமாக 10 lakh வரைக்கும் லோன் அப்ரூவல் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. சேம் டைம் ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 60 months அப்படிங்கிறது கொடுக்கறதாவும், இன்ட்ரெஸ்ட் ரேட் 14% per annum இருந்து ஸ்டார்ட் பண்றதாவும், ஓவரால் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 17% இருந்து அதிகபட்சமா 45% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 2 to 5% ஆஃப் லோன் அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இந்த மணிவியூ அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசுல இருந்து அதிகபட்சமா 57 வயசுக்குள்ள இருக்கணும். போத் இதுலயும் salaried person அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம். வீட்டோட ஒட்டுமொத்த இன்கம் அப்படிங்கிறது 25,000 மேல இருக்கணும். இதை பத்தின டீடைலான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக்
செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்க பேசிக்கான டாக்குமெண்ட்டே போதுமானது. பேன் கார்டு பிளஸ் ஆதார் கார்டு, உங்களுடைய செல்ஃபி போட்டோ, இது 3 மட்டுமே போதுமானது. ஒருவேளை அதிகப்படியான லோன் அமௌண்ட் லோனா பண்றீங்க, இல்ல இவங்களுக்கு ஃபின்டெக் பார்ட்னரா இருக்கக்கூடிய ப்ரிஃபர் அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேபி இன்கம் ப்ரூஃப் கேட்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து இந்த லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பேமி அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன்லயும் கொஞ்சம் ஈஸியாவே அப்ரூவல் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸை நீங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கணும். உங்களுக்கு தேவையான மாதிரி ஓரளவுக்கு ரீசனபிளா இருந்தது அப்படின்னா மட்டும் லோனுக்கு ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிருங்க. இதுல ஷார்ட் டைம் லோன் ஆப்ஷன்ல அதிகபட்சமா 50,000 வரையிலும் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஷார்ட் டைம் லோன்ல நீங்க லோன் எடுக்கும்போது 3 months அப்படிங்கறத கொடுக்குறாங்க. பட் இன்கம் ப்ரூஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கேட்க மாட்டாங்க. பேசிக்கான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸே போதுமானது. பட் இதுவே நீங்க இஎம்ஐ லோன் ஆப்ஷன்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதிகபட்சமா 10 lakh வரையிலும் கூட லோன் கொடுக்கறதா போட்டுருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு 12 months அப்படிங்கிறது டென்யூரும் கொடுப்பாங்க. சேம் டைம் இந்த லோன் அப்ரூவல் ப்ராசஸ் அப்படிங்கிறதுமே 1 day அப்படிங்கிறது எடுத்துப்பாங்க. மேபி நீங்க இந்த லோனுக்கு அப்ளை பண்ணும்போது இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷன்ல 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசன் எல்லோருமே அப்ளை பண்ணலாம். உங்களுடைய சிபில் ஸ்கோர் அதாவது கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது 650க்கு மேல இருந்தாலே போதுமானது. சேம் டைம் மந்த்லி இன்கம் அப்படிங்கிறதுமே 15,000க்கு மேல இருக்கணும். அப்ளை பண்றதுக்கும் பேசிக்கான டாக்குமெண்ட் அப்படிங்கிறதே போதுமானதுதான். அடுத்து இந்த லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கக்கூடியது பிரான்ச் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இனிஷியலா ஒரு பிலோ 5,000 அந்த ரேஞ்சில தான் லோன் அப்படிங்கிறது ஒர்ஸ்டான ப்ரொஃபைல் வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு பெஸ்டான ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங்கே 20,000க்கு மேல கூட அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. சேம் டைம் இந்த பிரான்ச் அப்ளிகேஷனுமே ஒரு டைரக்ட் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி அப்ளிகேஷனா தான் இருக்காங்க. அண்ட் இன்னும் சொல்ல போனா இந்த அப்ளிகேஷன் ஒரு ஃபாரின் அப்ளிகேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 500 இருந்து அதிகபட்சமா 5 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு 3 to 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 2 to 4% மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்றதா போட்டுருக்காங்க. ஃபீஸ் அண்ட் சார்ஜஸை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கங்க. பட் இருந்தாலும் இதுல ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ரீசனபிளா தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய ஃபுல் டீடைல்ஸ் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்டா தான் அந்த டீடைல்ஸ் அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ணிருந்தோம். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அங்க போயிட்டு இந்த அப்ளிகேஷன் பத்தின A to Z டீடைல்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கங்க. மற்றபடி இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றத பொறுத்தவரைக்கும் 18 வயசு கம்ப்ளீட்டான போத் salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு பேசிக்கான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுமே போதுமானது. எக்ஸ்ட்ரா இன்கம் ப்ரூஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் தேவை கிடையாது. அடுத்து இந்த லிஸ்ட்ல நம்ம 5ஆவதா பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ட்ரூ பேலன்ஸ் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன்ல தான் நமக்கு லாஸ்ட் டைம் ஒரு 4 லோன் அப்படிங்கிறது கிடைச்சிருந்தது. 16,000 அப்படிங்கிறது 2 லோனும், 15,000 ஒரு லோனும், then 1,300 rupees அப்படிங்கிறது லெவல் அப் ஆப்ஷன்ல ஒரு லோன் அப்படிங்கிறதுமே கிடைச்சிருந்தது. இந்த 4ல நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணி விட்ராவல் பண்ற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த வீடியோக்கு கீழே தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த நண்பர் ஒருத்தர் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே கேஸ், அதெல்லாம் ஒரு பக்கமா விட்டுறலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்க லெவல் அப் லோன் ஆப்ஷன்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அமௌண்ட் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த விதத்தில் அப்ளை பண்ணும்போது ஸ்டார்டிங் 1,000 rupeesல இருந்து அதிகபட்சமா 2 lakh வரைக்கும் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்றதுக்கு 6 to 12 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூருமே கொடுக்குறாங்க. இதுவே ஒருவேளை நீங்க இஎம்ஐ லோன் ஆப்ஷன்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிகபட்சமா 5 lakh வரையிலான லோன் அமௌண்ட் 48 months ரீபேமெண்ட் டென்யூர்லயும் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க ஸ்டார்டிங் 28.8% இருந்து அதிகபட்சமா 78% வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ட்ரூ கிரெடிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு டைரக்ட் ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சிக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். பட் இருந்தாலும் இதை தவிர்த்து ஒரு 5 ஆர்பிஐ ரெஜிஸ்டர்ட் என்பிஎஃப்சி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியும் லோன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தின டீடைலான வீடியோ அப்படிங்கிறது இப்போ சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக் தான் அப்லோட் பண்ணியிருந்தோம். தேவைப்படுறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த அப்ளிகேஷன்லயும் அப்ளை பண்றத பொறுத்தவரைக்கும் 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசன் எல்லோருமே அப்ளை பண்ணலாம். இன்கம் அப்படிங்கிறது மந்த்லி 10,000க்கு மேல இருக்கணும். அப்ளை பண்றதுக்கு பேன் கார்டு, ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது. ஒருவேளை தேவைப்படும் பட்சத்தில் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறதுமே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், ஓவராலா இன்னைக்கு பார்த்த இந்த 5 அப்ளிகேஷன்ல உங்களுடைய ஃபேவரட்டான அப்ளிகேஷன் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.